உங்க பேர் என்ன? Sir, my name is Caroline Sheena, sir. என்ன படிக்கிறீங்க? 7th standard. 7th, வெரி குட். நீங்க? ரித்திக்ஷா. நீங்க 7th தான். Sir, first question நீங்க ஒரு டிரான்ஸ்போர்ட் இன்ஸ்பெக்டர் ஆகிறதுக்கு எதெல்லாம் உங்களை இன்ஸ்பயர் பண்ணுச்சு? ஏன் நீங்க டிரான்ஸ்போர்ட் இன்ஸ்பெக்டர் ஆனீங்க? ஒரு நல்ல கொஸ்டின். அதாவது போலீஸ்னாலே பிரைம் டியூட்டி வந்து எங்களுடைய கடமையே பொதுமக்களுடைய உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு கொடுக்கறது தான். அதில் வந்து நம்ம பொதுமக்களாகிய நாம் எல்லாருமே நம்ம சாலையை யூஸ் பண்ணுறோம், ரோடை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் டிராஃபிக் போலீஸ் வந்து டைரெக்டாக வந்து பப்ளிக் சர்வீஸ் பண்ணுறோங்கிற ஒரு உயரிய நோக்கத்தோட காரைக்கால் சாலையில் விபத்து மற்றும் நெரிசல் இல்லா சாலையை உருவாக்கணுங்கிற உயரிய நோக்கோடு நான் இந்த டிராஃபிக் இன்ஸ்பெக்டராக செயல்பட்டு இருக்கேன். சார், செகண்ட் கொஸ்டின் சார். சார், உங்கள் ஒர்க்கில் உங்களுக்கு பெருமை அளித்த ஒரு நிகழ்வு உங்களால் ஷேர் பண்ணிமா சார்? அதாவது நான் 2006 நான் வந்து காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் பொறுப்பு உதவி ஆய்வாளராக இருக்கும்போது ஒரு வழக்கு ஒன்று, ஒரு 45 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி, அவங்க ஒரு 4 பசங்களோட வந்து ஒரு ஸ்டேஷன் அப்பியர் ஆகி ஒரு புகார் ஒன்று கொடுக்குறாங்க. அதாவது அவங்களுடைய கணவர் வந்து ஃபாரினுக்கு வந்து ஏதோ வேலைக்கு போனதாகவும், அதுக்கப்புறம் வந்து அவங்க அன்னைய தேதியில் சண்டேங்கிறதுனால அவங்க தெருவில் இருக்கிற 2 பசங்க அவங்க குழந்தைங்க 2 பேரை கூப்பிட்டுக்கிட்டு பீச்சுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்துக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்கும் பீச் ரோட்டில், அதுக்கு நேரம் அவங்க கிராஸ் ஆகி நடந்து வந்துட்டு இருக்கும்போது இருசக்கர வாகனத்தில் 3 பேராக வந்த பசங்க, அதில் ஒரு பையன் இறங்கி இவங்க கழுத்தில் இருந்த 2 தங்கச்சங்கிலியை வந்து பறிச்சுட்டு அங்கேருந்து அவனை எஸ்கேப் ஆகிட்டாங்க. இவங்க வந்து ஸ்டேஷனில் வந்து இதை வந்து புகாராக கொடுக்கும் வந்து நான் இப்போ வந்து பொறுப்பு அதிகாரியாக நிலையத்தில் இருந்து இந்த கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணேன். உடனடியாக அவங்கள அந்த 4 பசங்க அந்த அம்மாவை வண்டியில் ஏற்றிக்கிட்டு காவலர் உதவியுடன் சம்பவ இடத்தை போய் பார்த்தோம். சம்பவ இடத்துல பார்க்கும்போது அதில் வந்து அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு வந்து ஒரு தகவல் சொன்னாங்க. 12 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த பாப்பா வந்து சொன்னாங்க, சார் அந்த 3 பேர்ல அந்த செயினை எடுத்துட்டு போற ஒரு அண்ணன் சார் எங்க தருமபுரம் எங்க வீட்டுக்கு பக்கத்துல எங்க தெருவில் ஒரு அண்ணனை வந்து பார்க்கறதுக்கு வருவாங்க சொன்ன உடனே நான் என்ன பண்ணேன், அவங்கள உடனே அங்கேருந்து கூப்பிட்டுக்கிட்டு சம்பவ இடத்துல இருந்து நேராக தருமபுரம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த பையன் அந்த அக்யூஸ்ட் வீட்டு வந்துட்டு போதா சொன்னாங்களா அந்த பாப்பா, அந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த பையனை போய் கேட்குறோம். இந்த பாப்பா சொல்ற ஐடென்டிஃபிகேஷன்ல யாருப்பா அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போவான்னு சொன்ன உடனே அந்த பையன் உடனே ஒரு குழு கொடுத்தான். சார், சேத்துலால் நகர்ல இருந்து ஒரு பையன் சிலம்பரசன் சொல்லிட்டு சார் அவன் தான் வந்து இந்த எங்க வீட்டுக்கு இந்த பொண்ணு சொல்ற ஐடென்டிஃபிகேஷன்ல வருவான் சார் சொன்ன உடனே அந்த பையனை ஏற்றிட்டு நேராக வந்து சேத்துலால் நகர் போகிறோம். சேத்துலால் நகர்ல வந்து அந்த சிலம்பரசனை அவன் வீட்டில் வந்து பிக்கப் பண்றான். அவன் வந்து பிக்கப் பண்ணும்போது அவன் வீட்டில் படுத்துக்கிட்டு பாயில படுத்துக்கிட்டு டிவி பார்த்துட்டு இருக்கான். அவனை பிக்கப் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டின்னு போய் விசாரிக்கும் போது ஃபர்ஸ்ட் அவன் ஒத்துக்கல. அப்புறம் போலீஸ் முறையில் அவனை வந்து விசாரிக்கும் போது அவன் வந்து அந்த கேஸை வந்து அட்மிட் பண்றான். ஆமாம் சார், நாங்கள் 3 பேர் தான் இந்த செயினை வந்து அறுத்துட்டு போனோம். அதுக்கப்புறம் ஒரு பையனை ஐடென்டிஃபை பண்றான், என் கூட வந்தவங்ககிட்ட தான் சார் செயின் இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் போகும்போது லெமர் ஸ்ட்ரீட்ல பானிபூரி வித்துட்டு இருக்கான் அந்த இன்னொரு பையன். 3 பேர் அஃபண்டர்ல இன்னொரு பையன் பானிபூரி வித்துட்டு இருக்கான். அந்த பையனை போய் பிக்கப் பண்றோம். பிக்கப் பண்ணி அதை வந்து ஸ்டேஷன்ல விசாரிக்கும் போது, சார் செயின் என்கிட்ட இல்ல, இன்னொரு பையன் வண்டி ஓட்டினானே அவங்ககிட்ட தான் இருக்கு சார்னு உடனே சர்ச்சி ஸ்ட்ரீட்ல ஒரு நகை கடையில அவன் வந்து கலெக்ஷன் ஏஜென்ட்டா இருக்கான். நகை கடையில பணம் எண்ணி கொடுத்துட்டு இருக்கான். அந்த டைம்ல அவனை வந்து பிக்கப் பண்ணி எடுத்துன்னு போய் விசாரிக்கும் போது அந்த அறுத்த செயினை வந்து அவனை வண்டி டேங்க் கவர்ல வந்து உள்ள ஒரு பேப்பர்ல மடிச்சு வச்சிருந்தானுங்க. அந்த வழக்கில் வந்து துரிதமா ஒரு 1.5 மணி நேரத்துல அந்த வழக்கை வந்து நாங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணோம். இது என்னோட நிறைய கிரைம் கேஸ் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிறேன் என் சர்வீஸ்ல. இது என்னுடைய ஃபர்ஸ்ட் கிரைம் கேஸ். அதாவது ஒரு புகார் வந்து நமக்கு வந்து ரிசீவ் பண்ண உடனே நம்ம துரிதமா செயல்பட்டா அந்த வழக்குல குழு வந்து நமக்கு உடனே கிடைக்கும். அந்த பொண்ணு மட்டும் அந்த குழுவை கிடைக்கணும்னா அந்த கண்டினியூஸ் எஃபர்ட், அந்த பொண்ணு சொன்ன உடனே நம்ம கண்டினியூஸா செயல்பட்டதுனால துரிதமா செயல்பட்டு அந்த வழக்கை வந்து நான் வந்து வெற்றிகரமா வந்து அதை ஒர்க் அவுட் பண்ணோம். அப்போ இருந்த எஸ்பி சார்லாம் வந்து வெகுவாக பாராட்டினாங்க. அது என்னுடைய கேரியருக்கு வந்து ஒரு உற்சாகமாக இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு கண்டினியூஸாக SHO டியூட்டி போட்டாங்க. அதுக்கப்புறம் கோட்டுச்சேரி ஸ்டேஷனுக்கு போனேன். அதுக்கப்புறம் தவளோப்பம் ஸ்டேஷனுக்கு நான் நிறைய லாண்ட் ஆர்டர் ஸ்டேஷனுக்கு தான் ஒர்க் பண்ணேன். இப்போ தான் நான் டிராஃபிக் ஸ்டேஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் என்னுடைய, இதுக்கப்புறம் நிறைய நான் வழக்கெல்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் வழக்கு இதுதான். தேங்க்யூ சார். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து, ஒருத்தவங்கள உங்களோட ஃபீல்ட்ல ஒரு ஆஃபீஸர், நல்ல ஆஃபீஸரா ஆகிறதுக்கு என்னென்னலாம் அவங்க கீ குவாலிட்டிஸ் வேணும் உங்களுக்கு? முக்கியமாக காவல்துறையில் ஒரு கீ குவாலிட்டிஸ்னாக்கா, அதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு முக்கியமாக வந்து புகார்தாரர் விக்டிம் தான் வருவாங்க, பாதிக்கப்பட்டவங்க வருவாங்க. அதாவது பாதிக்கப்பட்டவங்ககிட்ட நம்ம கனிவாக இருக்கணும்.
கனிவா அன்பா அவங்க கிட்ட அரவணைப்பா அவங்களுக்கு ஒரு ஆறுதலா அவங்களுக்கு நாம இருக்கிறோம் ஒரு பாதுகாப்புங்கிறத உணர்த்திட்டு அவங்களுக்கு வந்து ஒரு அன்பா நம்ம அப்ரோச் பண்ணணும். ரெண்டாவது தப்பு பண்றவங்ககிட்ட கண்டிப்பா இருக்கணும், கடுமையா இருக்கணும், அவங்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்கணும்ங்கிறதுல வந்து இருக்கணும். இதான் வந்து போலீஸ்னாலே அவங்களுக்கு பிரைம் இதா இருக்கணும், கேரக்டரா இருக்கணும். அப்படி இருந்தாதான். இன்னொன்னு என்னன்னா நாம வந்து ஒரு ரைட் சைட்ல நிக்கணும், கரெக்டான இடத்துல நாம நிக்கணும். தப்புன்னா அந்த சைடு நம்ம போகக்கூடாது, தப்புன்னு தெரிஞ்சா செய்யக்கூடாது. ரைட் சைடில் நின்னாக்கா நம்ம என்ன பண்ணலாம், சேஃப் சைடாகவும் இருக்கலாங்கிறது தான் அதனோட முக்கியமான வந்து அந்த காவல்துறையில் என்னுடைய கேரக்டராக நான் வந்து வச்சுட்டு இருக்கேன். சார் அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் நீங்கள் அதிகமாக பார்க்குற காவல்துறை விதிமீறல்கள் என்ன சார்? அதாவது காவல்துறையில் போக்குவரத்து விதிமீறல்கள்லாம் முக்கியமாக 3 சொல்லலாம். அதிவேகமாக போகிறது, அதிவேகமாக போய் நிறைய விபத்து உண்டாகும் ஃபர்ஸ்ட் ஒன்று. ரெண்டாவது குடி போதையில் காரைக்காலில் இன்னைக்கு அதிகமான விபத்துகள் உருவாகுது. மூணாவது நான் இவனுக்கு சொன்ன கிளாஸ்ல எல்லா கிளாஸ்லையும் சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, நம்ம காரைக்காலில் பொதுமக்கள் வந்து சாலை விதிகளை சரியாக கடைபிடிக்கிறது கிடையாது. என்ன பண்ணுறாங்க, சாலையில் போயிட்டு இருக்கும்போது உடனடியாக வந்து சமிக்கை இல்லாமல் சிக்னல் இல்லாமல் திரும்புறது, சடனாக வண்டியை ரோட்லேயே நிறுத்துறது, யூடர்ன் போடுறது. இதனால தான் இன்னைக்கு காரைக்கால் சாலைகளில் விபத்துகள் அதிகமாக ஏற்படுது. இது இல்லாமல் நிறைய காரணங்கள் இருக்குது. மெயின் காரணங்கிறது இந்த 3 தான். அதிவேகமாக அஜாக்கிரதையாக போகிறது, அதிக ஸ்பீடில் போகிறது, அதுக்கப்புறம் சாலையில் போயிட்டு இருக்கும் போதே சிக்னல் இல்லாமல் திருப்புறது, நிறுத்துறது, யூடர்ன் போடுறது. இதனால வந்து அதிகமான விபத்துகள் ஏற்படுது. ஸோ சார் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து, இப்போ நம்ம பள்ளி மாணவர்களுக்கு இப்போ ரோட்லாம் கிராஸ் பண்ணும்போது ரோட் சேஃப்டியை பற்றி நீங்கள் எப்படியெல்லாம் அவேர்னஸ், இன்னும் நிறைய அவேர்னஸ் கொடுக்கலாம் சார்? சார் பள்ளி மாணவர்களுக்கு வந்து ஒரு இன்ட்ராக்டிவ் செஷனாக, அதாவது ஒரு கலந்துரையாடலாக, இது விழிப்புணர்வுங்கிறது வந்து அந்த உணர்வு சாலை விதிகளை பற்றினது எல்லாருக்குமே தெரியும். நான் நிறைய வந்து வகுப்பு எடுக்கும்போது பசங்களுக்கு எல்லாமே அவராக தான் இருப்பாங்க, எல்லாமே தெரிஞ்சிருப்பாங்க. அந்த விழிப்பு நிலைக்கு கொண்டாடுறது தான் எங்களுடைய வேலை பணியே. அதாவது தெரிஞ்ச ஒண்ணே நமக்கு நடக்காது, விபத்துங்கிறது யாருக்கோ நடந்துக்கிறதுங்கிற ஒரு நிலையில இருப்பாங்க எல்லாரும். அவங்களுக்கு எல்லாருக்குமே விபத்துங்கிறது நடக்கும், எப்போ வேணாலும் நடக்கும், கன நேரத்தில் அது நடந்து முடிஞ்சதுங்கிறத சொல்லி சாலையில வந்து எப்பயுமே விழிப்போட இருக்கணும், கவனமா இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும், சாலை விதிகளை கடைபிடிக்கணுங்கிறத இந்த விழிப்புணர்வை நாங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதை வந்து ஒரு இன்ட்ராக்டிவ் செஷனாகவும் நாங்கள் கொண்டு போகிறோம். அதாவது கலந்துரையாடலா பசங்கிட்ட கேள்வி கேட்டு அவங்க மூலயமா அவங்களுக்கு பதில் சொல்லி, என் மூலயமா நான் அவங்களுக்கு பதில் சொல்லி அதை விளக்கி நிறைய கேஸ் ஸ்டடிஸ்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து நாங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கோம். வேற சார் அடுத்த கொஸ்டின் சார், இப்போ நீங்கள் வந்து நம்ம பேரண்ட்ஸ்லாம் வந்து பசங்களை வந்து ஸ்கூலில் ட்ராப் பண்ண வராங்களா சார், அப்போ அந்த பேரண்ட்ஸுக்கு நீங்கள் என்ன சார் அட்வைஸ் கொடுக்கலான்னு நினைக்கிறீங்க? பேரண்ட்ஸுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் முக்கியமான அட்வைஸ் என்னன்னா, அந்த அவசரங்கிறது தான். அதாவது 8 மணிக்கு ஸ்கூலுன்னா கிளம்புறது 7:50, 7 நிமிஷத்தில் போகணும், 6 நிமிஷத்தில் போகணும். இந்த ஒரு அவசர கதியில் வரும்போது அவங்க எதையுமே வந்து சாலை விதிகளை சரியாக கடைபிடிக்குது, அவசரம் போய் நான் டைமை மட்டும் செட் பண்ணிக்கிட்டு வர்றாங்க. புரியுதுங்களா? அவங்க என்ன பண்ணணும், ஸ்கூல்னாக்கா ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே கிளம்பணும். 10 நிமிஷம் 8 மணிக்குனாக்கா 7:50க்கு வர மாதிரியே கிளம்பி வரணும். அதுக்குரிய நேர ஒதுக்கீடு ப்ளஸ்ஸு வண்டியை எடுத்தாலே என்ன பண்ணணும், வண்டியை ஓட்டணும்னா லைசன்ஸ் இருக்கணும், இருசக்கர வாகனம் ஓட்டணும்னா கட்டாயம் ஹெல்மெட் அணிஞ்சிருக்கணும், சாலை விதிகளை கடைபிடிச்சு அங்கே எந்த வந்து ஸ்பீட் லிமிட் இருக்குதோ அந்த ஸ்பீட் லிமிட்டில் வந்து வண்டியை ஓட்டணுங்கிறது தான் என்னுடைய பேரண்ட்ஸுக்கு கொடுக்குற அட்வைஸ். ஓகே சார். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் சார், இப்போ பள்ளி மாணவர்கள்லாம் ஸ்கூல்ல வந்து ரோடு கிராஸ் பண்றாங்களே சார், நீங்க அவேரா இல்லைன்னு சொல்றீங்களே, வேற என்னென்னலாம் நீங்க அவங்களுக்கு சேஃப்டியான மெஷர்ஸ்லாம் கொடுப்பீங்க? அதாவது சாலையில நம்ம நடந்து போறது, சாலையை கடக்கிறது, இதுல 2 விதமா வந்து நடந்து போற பாதசாரிகள் வந்து செய்யறது, சாலை யூஸ் பண்ற விதம், நடந்து போறது, சாலையை கிராஸ் பண்றது. சாலையை நடந்து போகணுன்னாலே நம்ம வந்து எப்பயுமே சாலையில வந்து இன்னைக்கு வந்து எல்லாமே கனரக வாகனங்கள் போகுது, பஸ் பேருந்துகள் போகுது, அதுக்கப்புறம் வந்து 2 வீலர் போகுது, நடந்து போறவங்க எல்லாமே ஒரே சாலையை தான் யூஸ் பண்றாங்க. பெடஸ்ட்ரியன்ஸ் எப்பயுமே வந்து பாதசாரிகளுக்கு ஒதுக்கப்பட்ட பிளாட்ஃபார்ம்ல தான் நடந்து போகணும். புரியுதுங்களா? சாலையில நடந்து போறதுக்கு அவங்களுக்கு அந்த இது இல்லை, அங்கே வசதி இல்லை, அதனால பிளாட்ஃபார்ம்ல தான் அவங்க நடந்து போகணும். அதுக்கப்புறம் சாலையை கடக்கும் போது நாம பெடஸ்ட்ரியன் கிராஸ்ன்னு ஒன்று இருக்கும் சாலையில. சீப்ரா கிராசிங் தெரியுங்களா உங்களுக்கு? சீப்ரா கிராசிங்ல நின்று 2 பக்கமும் பார்க்கணும், இடதுபுறமும் வலதுபுறமும் பார்த்து வாகனம் எதுவும் வரல, இல்லை வந்த வாகனம் நிறுத்திட்டாங்க நம்ம கிராஸ் பண்றதுன்னு வந்து நம்ம உறுதிப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் சாலையை கடந்தனா நாம விபத்து இல்லாம சாலையை கடந்து போகலாம். அப்படி பார்க்காம அவசர கதியில
நம்ம கடக்கும்போது ஏதாவது வந்து வாகனம் மோதி விபத்துக்குள்ளாகும். சார் அடுத்த கொஸ்டின் சார். இப்போ நம்மளோட ரீசெண்ட் இயர்ஸ்ல நீங்க பார்த்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ஸ்லாம் என்ன சார் நம்ம சாலை விதிமுறைகள்ல? சாலை விதிமுறைகள் வந்து மக்கள்கிட்ட வந்து நாங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, விபத்தை குறைக்கிறதுக்காக இப்போ லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்டுங்கிறது வேகன் ஆப்னு சொல்லிட்டு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது ரோட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டியிலேருந்து வேகன் ஆப். அந்த ஆப்பில் வந்து நாங்கள் வந்து இப்போ முதல்ல வந்து நாங்கள் செலான் பண்ணோம்னா என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் அவங்களுக்கு பேர், அட்ரஸ் எல்லாத்தையும் டீட்டெயில்ஸு, லைசன்ஸ் எல்லாத்தையும் நம்பர்லாம் எழுதி அதுக்கப்புறம் என்ன அவங்க அஃபென்ஸ் வயலேட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி அந்த இதில் சார்ஜ் பண்ணுவோம். ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது. எல்லா வெஹிக்கிளுடைய ரிஜிஸ்ட்ரேஷனும் அந்த வேகன் ஆப்பில் அப்லோட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்து ஒரு செலான் மெத்தட் வந்துடுச்சு, புரியுதுங்களா? இப்போ வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த நம்பரை வந்து நாங்கள் அதில் என்ட்ரி போட்டாலே அந்த வெஹிக்கிளோட ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்துடும். அதில் அவங்க என்ன அஃபென்ஸ் வயலேட் பண்ணிக்கிறாங்களோ அந்த அஃபென்ஸை நாங்கள் அப்லோட் பண்ணி செலான் பண்ணிவிடுவோம், செலான்னு சொல்லிட்டு. அவங்க வந்து அதுக்கு அவங்களுக்கு மெசேஜ் போய்டும் அவங்க செல்ஃபோனில். அவங்க வந்து அதில் வந்து ஆன்லைனில் வந்து பே பண்ணிக்கலாம். ரெண்டாவது, இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் இன்டர்செப்டர் வெஹிக்கிள்னு ஒன்று நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்கோம். இன்டர்செப்டர் வெஹிக்கிள்னா இடைமறி வாகனம். அதாவது சாலையில் போகும்போது எந்த வாகனம் வந்து ஓவர் ஸ்பீடாக வருது, எது ட்ரிபிள் ரைடிங்கு, எது செல்ஃபோன் ரைடிங்கு, என்னென்ன விதிமீறல் இருக்குதோ, வித்தவுட் ஹெல்மெட்டு, அந்த வண்டியை ஓட்டுற ஒரு சீட் பெல்ட் இல்லாமல் வராரு, 100 மீட்டருக்கு அந்தாண்டு அது வந்து ஃபோட்டோ கேப்சர் பண்ணிடும். வயலேஷன் கேப்சர் பண்ணி அது ஆட்டோமேட்டிக் நம்ம போட்டும் போது அது ஆட்டோமேட்டிக்காக அந்த வெஹிக்கிளுக்கு இந்த வேகன் ஆப்பில் செலான்னு அது மவுண்ட் பண்ணிடும். புரியுதுங்களா? இன்னைக்கு இதுதான் நடைமுறையில் இருக்கு. அதனால வந்து போலீஸ் இல்லைன்ட்டு நாம யாரும் வந்து தப்பிச்சு போயிட முடியாது. வயலேட் பண்ணா என்ன பண்ணுவாங்க, கேமராவில் மாட்டினாக்கா செலான்னு கண்டிப்பாக உண்டு. அதனால கட்டாயம் வந்து எல்லாரும் சாலை விதிகளை கடைபிடிக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் சார். ஓகே சார், நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து உங்களோட டிபார்ட்மெண்ட் வந்து நம்மளோட பப்ளிக் சேஃப்டிக்காக, பொதுமக்களுக்காக என்னென்னலாம் புதுசா ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க, இனிஷியேட்டிவ்ஸ் என்னென்ன புதுசா எடுத்திருக்காங்க சார்? அதாவது காரைக்காவலன் ஆப்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க காரைக்கால் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு. அதில் நம்ம ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்து நம்ம ஏதாவது புகார் இருக்குதுன்னா, இல்லை நம்ம வயலேஷன் ஏதாவது நோட்டீஸ் பண்ணாக்கா, இங்கே வந்து இந்த பையன் இந்த சாலையில் அதிவேகமாக போயிட்டே இருக்கிறான் ஃப்ரீக்வெண்ட்டான்னு சொல்லி நீங்கள் அந்த நம்பரை ஒரு ஃபோட்டோ எடுத்து அதில் ஒரு கம்ப்ளைண்ட்டாக நீங்கள் வந்து அதில் ஃபைல் பண்ணிங்கன்னா உடனடியாக அது வந்து டிராஃபிக் போலீஸுக்கு ஃபார்வர்ட் ஆகி வரும். நாங்கள் உடனே அந்த வண்டியை ஃபைன் பண்ணுவோம். அவன் வந்து விதிமுறைகள் அதிகமாக இருக்குது, அவன் வந்து ரொம்ப டேஞ்சராக இருக்கிறான் சொன்னாக்க அந்த வெஹிக்கிளை நாங்கள் இம்பவுண்ட் பண்ணி எடுத்துன்னு போய் சீஸ் பண்ணி கோர்ட்டுக்கு அனுப்பிவிடுவோம். அது இல்லாமல் நாங்கள் டிராஃபிக் போலீஸில் டிராஃபிக் வாட்ஸ்அப் கம்ப்ளைண்ட் நம்பர்னே ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். அதாவது 9489205307ங்கிற ஒரு வாட்ஸ்அப் நம்பரை நாங்கள் வந்து பப்ளிக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி டிராஃபிக் வயலேஷன்ஸ் ஏதாவது நோட்டீஸ் பண்ணாக்கா அதை வந்து அவங்க அந்த வண்டியை படம் எடுத்தோ இல்லை படம் எடுக்காம அந்த நம்பரை டைப் பண்ணி என்ன வயலேட் பண்ணியிருக்கிறேன்னு இந்த கம்ப்ளைண்ட் பண்ணாக்கா நாங்கள் அவங்களுக்கு இந்த செலான் மூலம் வந்து செலான் பண்ணுவோம். புரியுதுங்களா? இது கம்ப்ளைண்டோடைய முகவரி வந்து நாங்கள் வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்த மாட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் சார். இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ், அதாவது இளைஞர்கள் பாதுகாப்பான ஒரு சொசைட்டியை உண்டாக்க என்னென்ன வழியிலலாம் பங்கேற்கலாம் சார்? இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் வந்து கட்டாயம் வந்து அவங்களுடைய டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை தெரிஞ்சுட்டு நடந்தாலே போதும். டியூட்டிஸ்னா என்ன? அவங்களுடைய கடமைகள், அவங்களுடைய பொறுப்பு. அதாவது நம்ம வந்து பொதுமக்கள் மற்றும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நம்ம உரிமையை மட்டும்தான் நம்ம வந்து கேட்டு பெறுறோம். உரிமைக்கு தான் சட்டம் இருக்கு, புரியுதுங்களா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸு. கடமைன்னு ஒன்று இருக்குது, 10 கடமைகள் இருக்கும். அந்த கடமையை யாரும் நாம பின்பற்றுறது கிடையாது. ஒரு மாணவர்னா அவருக்கு என்னென்ன கடமை இருக்குது? பேரண்ட்டு சொல்கிற பேச்சு கேட்கணும். அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் என்ன நடத்துகிறாங்களோ அவங்க வீட்டு பாடம் எக்ஸாம் என்ன அட்டன் பண்ணணும், அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணின்னு வர்றது, இது எல்லாமே இருக்கணும். ஆனால் வந்து அந்த கடமையை நாம் வந்து தவறும் போது தான் நம்ம வந்து பாதையை விட்டு இலக்கை விட்டு நம்ம மாறி போகிறோம். அதனால் கட்டாயம் நம்மளுடைய கடமைகளையும் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் வந்து மைண்டில் நிறுத்தி நம்ம செயல்பட்டாலே போதும், நம்ம வந்து சிறந்த குடிமகனாக இருக்கலாம். சார், அடுத்த கொஸ்டின் வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு சிட்டிசன்ஸ் ஆகிறதுக்கு நீங்கள் என்னென்ன மெசேஜ் கொடுப்பீங்க சார்? என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? ஸ்டூடெண்ட்ஸு கண்டிப்பாக வந்து இந்த விதிமுறைகள்னு சொல்லுது இல்லை, சட்டப்படி நடந்தாலே போதும். நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், அதாவது ரைட் சைடில் நிற்கணும். அதாவது தப்பு எதுன்னு தெரியுதோ அந்த சைடு நம்ம போகக்கூடாது, அந்த சைடு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாது, அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடாது. எது ரைட் சைடோ அந்த சைடு நின்னாலே போதும், நாம சேஃப் சைடுக்கு வந்துடலாம். எனக்கு இருந்த எங்கள் குருநாதர் சொன்னது அதுதான். நம்ம மனசுல ஒரு தவறுன்னு தெரியும்,
தெரிஞ்சதுன்னா அதனால எவ்வளோ நமக்கு அதனால வந்து நமக்கு கிடைக்க பெற்றாலும் அதை வந்து நம்ம வந்து ஏற்றுக்க கூடாது. புரியுதா? தவறுனா அதை செய்யக்கூடாது, அதை செய்ய முற்படவும் கூடாது, அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கவும் கூடாது. புரியுதுங்களா? இதை செஞ்சாலே போதும், நம்ம வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு குடிமகனாகவும் ஒரு ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்கலாம். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ.